نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. الله تعالى உடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மீலாது மாதத்தை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கேட்டு விளங்கி பெருமானாரை உயிரை விட உயிருக்கும் மேலாக நேசிக்கும் பாக்கியத்தையும் அவருடைய சுன்னத்துகளை அப்படிக்கப்படியே பின்பற்றும் பாக்கியத்தையும் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து ஓதி பெருமானாருடைய அன்பையும் முகம்பத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி புரிவானாக. கனவிலும் நினைவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கும் பாக்கியத்தையும் கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் பெருமானாரோடு இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் குடும்பத்தாருக்கும் நசீபாக்கி தந்து புரிவானாக. அன்பர்களே, தோழர்களே, திருமறையில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருள் நபியில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அழகிய தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறதே, அது முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாகத்தான் இருக்கிறது. ஆரம்பம் அலிஃப் லாம் முதல் குல்லபர்னாஸ் வரை ஒவ்வொரு ஆயத்துமே ஆஷிகே ரசூல்களுக்கு, பெருமானாருடைய காதலர்களுக்கு ஒவ்வொரு ஆயத்துமே பெருமானாருடைய காதலை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆயத்துகளாகத்தான் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு பார்த்தோன்னே அதில் போட்டு தஃசீரில் போட்டிருப்பாங்க அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அவனுடைய விளக்கத்தை அல்லாஹும் ரசூலும் தான் மிக அறிவார்கள். முதலாவது வார்த்தையே அல்லாஹு தஆலா பெருமானாரோடு ரகசியமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அலிஃப் லாம் மீம் என்றால் அவனுடைய பல விளக்கங்களில் ஒரு விளக்கம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மத் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அவர் மூலமாக பெருமானாருக்கு வழங்கியது என்று அவனுடைய விளக்கத்தை எழுதியிருப்பார்கள். இவ்வாறு அலிஃப் லாம் முதல் குல்லபுரபின் நாஸ் வரை எல்லா ஆயத்துகளுமே பெருமானாருடைய சிறப்பை விளக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஒருவர் கேட்டார், குல்ஹு அல்லாஹ் சூரா இருக்குது, அது என்ன ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புன்னு கேட்டார். ஆரம்பத்துல குல் நபியே நீங்க சொல்லுங்கன்னு சொல்றா பாருங்க, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு. அல்லாஹ்வுடைய அஹதியத்தை, நான் தான் அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அந்த ரகசியத்தை சொல்லக்கூடிய தைரியம், சொல்லக்கூடிய பாக்கியம் நபியே நீங்க உங்களுக்கு தான் இருக்குன்ட்டா அல்லாஹ் தஆலா. குல் நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹு அஹத். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குல்லுன்னு சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இருந்தா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அஹதியத்தை பயான் செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அப்ப குர்ஆன் முழுவதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதிய பகிரங்க காதல் கடிதம்னு சொல்லலாம். பெருமானார் பப்ளிக்கா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு ஆயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்திருக்கிறான். குர்ஆன்ல பாருங்க, மற்ற நபிமாரை எல்லாம் அல்லாஹ் தஆலா யா மூசா, யா நூஹ், யா இப்ராஹீம், யா ஜக்கரியா, யா யஹ்யா ஃபில் கிதாபி குவா என்று யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுக எல்லா நபிமாரையும் அல்லாஹ் தஆலா பெயர் கூறி அழைக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அல்லாஹ் எங்கேயுமே யா முஹம்மதுன்னு கூப்பிடல. எங்க அல்லாஹ் கூப்பிட்டாலும் யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், தாஹா, யாசீன் என்னெல்லாம் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி என்னெல்லாம் பெருமானாரை பட்ட பெயரை வச்சு தான் அல்லாஹ் தஆலா கூப்பிடுவோம். எவ்வளோ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு முஹப்பத் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவரை பெயர் கூறி கூட அல்லாஹ் தஆலா அழைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா மற்ற இபாரை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட சில சிஃபத்துகளை மட்டும் அல்லாஹ் வர்ணிக்கிறான். இன்னென்ன நற்செயல் செஞ்சாரு என்று. இன்ன இப்ராஹீம
லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாளராகவும் அல்லாஹ்வுக்கு முன்னோக்குரியவராக இருந்தார் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அல்லாஹ் தஆலா அது இஸ்மாயில் சொல்லும்போது அல்லாஹ் இன்னஹு கான சாதிகல் வாட், அவர் வாக்குறுதியிலே உண்மையாளராக இருந்தார் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா மூசா சொல்லும்போது இன்னஹு கான முஹ்லஸன் வகான ரசூலன் நபியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இக்லாஸா இருந்தாரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது இன்னா வஜத்னாஹு சாபிரா நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் பொறுமையாளராக இருந்தார், அல்லாஹ்வுக்கு முன்னோக்கு இருந்தார். எல்லாம் அல்லாஹ் தஆலா எல்லா ரஹ்மானுடைய சின்ன சின்ன சிஃபத்துகளை அல்லாஹ் சொல்றான். ஆனா பெருமானா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வ இன்னக லஅலா குலுகின் அஸீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கீங்கன்னு சொன்ன எல்லா குணத்தையும் சேர்ந்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் செட்டப் பண்ணான். அல்லாஹ் தஆலா குலுக அஸீம்னா மகத்தான குணம். அதாவது பெரியார்கள் கிதாபர் குலுக மூணா பிரிப்பாங்க. ஒரு குலுக ஹசன், குலுக கரீம், குலுக அஸீம் பிரிப்பாங்க. குலுக ஹசன்னா என்ன, ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறாரு அதே அளவு தீங்கு செஞ்சா அதுக்கு பேரு குலுக ஹசன். ஒரு தீங்கு செய்யறாரு அதை மன்னிச்சு விட்டோம்னு சொன்னா அதுக்கு பேர் குலுக கரீம். குலுக அஸீம் மகத்தான இருக்கணும்னா என்ன, யாரு தீங்கு செய்தா அது நன்மை செய்யறது, ஒரு கஷ்டம் கொடுத்தது நன்மை செய்யறது, இதுவே குலுக அஸீம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றாங்க இன்னக லஅலா குலுகின் அஸீம், மகத்தான நற்குணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வர்ணிக்கிறான். அல்லாஹ் தஆலா மத்த நபிமாரை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன சின்ன கூட்டத்துக்கு அல்லாஹ் அனுப்பிச்சான். அல்லாஹ் தஆலா ஈசா அல்லாஹ் சொல்லும் பொழுது வரசூல் இலா பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில் வந்து வச்சாங்க அல்லாஹ் தஆலா. ஹூத் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா வைலா ஆதின் அகாம் ஹூதா அப்படிங்கிறான், ஆடு கூட வந்து வச்சே சொல்றான். வைலா சமூத அகாம் சாலிஹா, சமூக கூட்டத்தாருக்கு சாஹிப் வந்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. இவன் ஓரமே அல்லாஹ் சொல்லுவோம் வரசன்னா மூசா இலா கௌமிஹி வரசன்னா லூத்தன் இலா கௌமிஹி, அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா ரசூலா அனுப்பிச்சு வச்சான். பெருமாள் ரசூலை போன சொல்லும்போது உமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா, எல்லா ஜனங்களுக்கும் ஆள் ஜனங்களுக்கும் நபியாக அல்லாஹ் தஆலா பெருமானார் அனுப்பிச்சு வச்சுதான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களும் சக்காக்கள் சொல்லுவாங்க, எல்லா உம்மத்துமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உம்மத்து கலிமா சொல்லுவாங்க, மூசா உம்மத்து கலிமா சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உம்மத்துகளுக்கு உள்ள கலிமா. நபிமாருக்கு கலிமா சொல்லுவாங்க, நபிமார்கள் ஆதம் நபி கலிமா சொல்லுவாங்க அலைஹிஸ்ஸலாம். ஆதம் நபி கலிமா சொல்லுவாங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. எல்லா நபிமார்களும் சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தா லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு போட்டா நீங்க ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளுங்க. அப்ப எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா ஆரம்ப அருவார எல்லா நபிமாரையும் கூட்டு வச்சு அல்லாஹ் வாதா வாங்கினான். வைதஹல்லாஹு மீசாகன் நபியீன லம்மா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், எல்லா நபிமாரையும் கூட்டு வச்சு அல்லாஹ் வாங்கினா லதுமினுன்ன பிஹி வ ரசூல தன்சுருன்னஹு, நீங்க எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்ளணும், ரசூலுல்லாஹ் உதவி செய்யணும்னு அல்லாஹ் தஆலா வாதா வாங்கினான். அப்ப அல்லாஹ் சும்மா இருக்கல, சத்தியார வாங்கினான். கால அக்ரத்தும் அசத்தும் காலத்து மிஸ்ரி, சதி சேரலா என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எல்லா நபிமார்களும் காரு அஸ்ரர்னா எல்லாம் சத்தியம் பண்றோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா கால ஃபஷது வ அனமாக்கும் மின ஷாஹிதீன், நீங்களா சாட்சியா இருக்கீங்க நானும் சாட்சியா இருக்கேன்னு சொல்லி எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டதற்கு அல்லாஹ் தஆலா தன்னையும் சாட்சியா அல்லாஹ் தஆலா சேர்த்து கொண்டான். அப்ப எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ்ல தான் இருப்பாங்க. புகாரி ஹதீஸ்ல வருது பியதி லிவாஉல் ஹம்த், என் கையில் தான் அல்லாஹ் லிவாஉல் ஹம்த கொடியை கொடுப்பான். ஆதமுன் ஃபமன் தூனஹு ஃபத்ஹத் லிவாஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க கீழே உள்ள எல்லா நபிமார்களும் என் கொடியில் கீழ் தான் இருப்பார்கள். எல்லா ஜனங்களும் என் பார்த்து கீழே தான் எழுப்படுவாங்கன்னு சொல்லி காமிக்கிறார். எல்லா நபிமாரும் சய்யிதுல் அம்பியாவாக நம்முடைய கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அமைச்சு வச்சான். நம்ம டாக்டர் தாஹிர் காதரி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க பயான்ல,
அல்லாஹ் தஆலா குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா எல்லா தன்னுடைய தன்மை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு தன்மை உடல உலூஹியத் இபாதத் தவிர வணங்குதல், அல்லாஹ் ரப்பாக்குதல், அல்லாஹ் தஆலாவை வணங்குதல், அல்லாஹ் இலாவா லா இலாஹ இல்ல, இந்த ரெண்டு தவிர மற்ற எல்லாத்துலயும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா பங்கு கொடுத்துட்டான். இதாத் அல்லாஹ் கட்டுப்படுதல், அல்லாஹ் சொல்றான் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்றான். தஅவத் அல்லாஹ் சொல்றான் வைதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூல் பக்கம் உங்களை அழைக்கப்பட்டால் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப அல்லாஹ் தஆலா யாரா கஷ்டம் கொடுக்க முடியுமாங்க? அல்லாஹ் அறிய முடியுமா? அல்லாஹ் சிரமம் கொடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு சில பேர் நோய்படுத்தினாங்க, ரசூலுல்லாஹ் சாஹிர் மஜ்னூன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தை வச்சுட்டான் வை யுஷாபில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கஷ்டம் கொடுத்தார்களோ, ரசூலுல்லாஹ் கஷ்டம் கொடுத்தார், அல்லாஹ் தனக்கு கொடுத்த கஷ்டம் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசிட்டு இருக்கும் சில பேர் முந்தி சில வார்த்தைகள் பேசுனாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் யா அய்யுஹன்னஸு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீ முந்தி பேசாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா. முந்தி என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ரசூலை முந்தனா அல்லாஹ் முந்ததுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி கூப்பிட்டாங்க. அந்த சஹாபி தொழுதுட்டு இருந்தார். அதனால தொழுது முடிச்சுட்டு வந்து யாரை செய்யறான்னு கேட்டார். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா தொழுதுட்டு இருக்கிற, ரசூலுல்லாஹ் கூட தொழுது விட்டுறணும், அப்படியே உடனே ரசூலுல்லாஹ் வரணும். அல்லாஹ் ஆயத்தை யா அய்யுஹல் ஸ்தஜீபு லில்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் உடனடியாக சொல்லுங்கள். காரணம் அவரை உங்களை ஹயாத்தாக்குவதற்கு தான் அழைக்கிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிடல, உங்க கல்ப ஹயாத்தா கூப்பிடுறாங்க, உடனே வாங்க சொல்றோம். இந்த ஆயத்துல பாருங்க இதா தஆக்கும் அழக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உங்களை அழைத்தால் இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. என்ன அர்த்தம்? நீங்க ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்ல அங்க நான் தான் இருப்பேன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொன்னா அங்க நான் தான் இருப்பேன், அப்படி எனக்கு ரசூலுல்லாஹ்க்கு பதில் எனக்கு பதில் சொன்ன மாதிரி என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல பல இடத்துல வருது ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஜாயின் பண்ணிட்டான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஈமான் கொள்ளுங்கள். இதான் அல்லாஹ் சொல்றான் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட ரசூல் இருக்கிறோம். முஹப்பத்துல பிரியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்க அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை விட வேற முஹப்பத் அதிகமாச்சுன்னு சொன்னா உங்களை அழிச்சிட வேண்டாம். ஃபதரப்பசு ஹத்தா யதி அல்லாஹ் பி அம்ரிஹி, அல்லாஹ் அதாவது எதிர்பார்க்குன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. நமக்கு ஒண்ணு ஹலால் ஹராம் யாக்குறது யாருங்க? இது ஹலால் இது ஹராம் யாக்குறது யாரு? அல்லாஹ் தானே. அல்லாஹ் குர்ஆன்ல மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஹராம் ஆக்கினார்களோ அல்லாஹ் சேர்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. நமக்கு எல்லா நன்கொடை தரது யார்? நமக்கு நியமத் தரது அல்லாஹ் தானே. அல்லாஹ் சொல்றான் வலவ் அன்னஹு ரகுமா ஆதாஹுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை வழங்கினார்களோ அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுவில்லையானால், அப்ப அல்லாஹ்வுடைய நியமத்தை கூகுற சொல்லும் போது பத்தி கூட தன்னையும் ரசூலையும் சேர்த்துட்டான் அல்லாஹ் தஆலா. நம்ம எல்லாம் பணக்காரன் ஆக்குறது செல்வத்தில் ஆக்குறது யாரு? அல்லாஹ் தஆலா தானே. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல அக்னாஹுல்லாஹ் வ ரசூலுஹு மின் ஃபஸ்லிஹி, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல கொண்டு உங்களை அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை வசதி உள்ளவரா ஆக்கினார்கள். இது அல்லாஹ் அதுல கூட பெருமானா சேர்க்கிறான் அல்லாஹ் தஆலா. யாரை பொருத்தப்படுத்த வேண்டும், யாரை பொருத்தத்தை நாம் எல்லாம் பெறணும், நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தம்னு சொல்லுவோம். பெருமான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு யுர்தஹு, நீங்க சந்தோஷப்படுத்துவதற்கு திருப்திப்படுத்த தகுதியானவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் தான் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. மா வஅதல்லாஹு வ ரசூலுஹு, வஅதா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த வஅதா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி நாம யாரை இராதா செய்தோம், யாரை நம்மள யாரு முடியுதுங்க? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய முடியுது, ரசூல் நடக்கூடியவர். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வைகுந்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு, நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் நாடக்கூடியவராக இருந்தால், அப்ப யார நாடணும் அங்கேயும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை சேர்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. தீர்ப்பு செய்யும் விஷயம் அல்லாஹ் சொல்றான் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ் ரசூலும் ஒன்றை தீர்ப்பு செய்து விட்டால்
அதிலே மறுவார்த்தை பேசுவதற்கு யாரும் உரிமை இல்லைன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. யாரும் உதவி செய்யணும் அதையும் அல்லாஹ் சொல்றான், வல தன்சுருன்னல்லாஹ வ ரசூலஹு, நீ அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய, அல்லாஹ் ரசூலுக்கு உதவி செய்யுன்னு சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இபாதத் வணக்கம் உலூஹியத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் விட்டு அல்லாஹ் தன்னை ரசூலுல்லாஹ் விட்டு பிரிக்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அன்னபி அவுலாவில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் உங்களுடைய உயிரை விட உங்களுக்கு நெருக்கமானவர்கள் சொல்றான் அல்லாஹ் தஆலா. நம்ம உயிரை விட அதிக நெருக்கமானவர்கள். நம்ம உயிரை கொடுக்கலங்க, அந்த உயிருக்கும் நம்மளோட கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஆனா உயிரை விட ரசூலுல்லாஹ் நமக்கு நெருக்கமானவர்கள். நம்ம நஃப்ஸ் கூட நமக்கு துரோகம் செய்யும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்து இருக்குல்லங்க, அது ரொம்ப நமக்கு ஆறுதலான ஆயத்து இருக்கு. எதை படிச்சா நம்ம மனசுல ஆறுதலா இருக்கும் அப்படி சஹாபாக்கள் ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஒரு சஹாபி சொன்னாரு, அல்லாஹ் குர்ஆன்ல குல் யா இபாதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, குல் யா இபாதி, ரசூலுடைய அடியாரை ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவேன்னு சொல்றான். இதுதான் எனக்கு ரொம்ப ஆறுதலா சொன்னாரு. ஒரு சஹாபி சொன்னாரு, அல்லாஹ் குர்ஆன்ல வைதா ஜாஇமுன பி ஆயாத்தினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தன் நஃப்ஸின் மீது ரஹ்மத்தையே அல்லாஹ் கடமையாக்கிட்டேன்னு சொல்றான். இந்த ஆயத்தை அல்லாஹ் சொன்ன. இது ஒவ்வொரு சஹாபி ஒரு ஆயத் சொன்னார். அதில் அவங்க சொன்னாங்களாம், எனக்கு நீங்க ஒரு ஆயத்தை சொல்றீங்க, எனக்கு குர்ஆன்ல ஒரு ஆயத்து ரொம்ப ஆறுதலா இருக்கு, இதை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது தெரியுமா? அது வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா, நபியே உக்ரம் கொடுத்து கொண்டே இருப்போம் கொடுத்து கொண்டே இருப்போம், ஃபதர்லா நீங்கள் பொருந்திக் கொள்ளும் வரை கொடுக்க விட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதன் லா அல்லாஹ் ஹத்தா கூனைக்கு ஆகிரு உம்மதி ஃபில் ஜன்னah, என் உம்மத்தின் கடைசி நபர் சொர்க்கம் செல்லும் வரை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த ஆயத்தை அந்த குர்ஆன்ல ரொம்ப ஆதர ஆயத்து என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை எவ்வளவு பெரிய வச்சாங்கன்னு குர்ஆன் நிறைய ஆயத்து இருக்குது. அது நம்மள அதிகமாக தெரியுங்களா? முழு வரம்புல லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ் ரசூல் அனுப்பிச்சான், ஜில்லுன்னு அனுப்பல, மலக்குன்னு அனுப்பல, உங்கள்ல இருந்தே, உங்க மனுஷ தோற்றத்துல மனுஷ மாதிரி கண்ணு வச்சு, மனுஷ மாதிரி காது வச்சு, மனுஷ மாதிரி மூக்கு வச்சு, ரசூலுல்லாஹ் அந்த மனித தோற்றத்துல உங்களை மாதிரி ஒருத்தர் அனுப்பிச்சு வச்ச பாருங்க. அதை சொல்றான், மின் அன்ஃபுஸிக்கும், உங்கள்ல இருந்தே ஒரு ரசூலை அனுப்பிச்சு வச்சேன். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம்னு சொன்னா என் நபிக்கு தாங்காது. ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது அவர் ரഊஃபாகவும் கிருபையாளராகவும் ரஹீமாகவும் இருப்பார். அல்லாஹ்வுடைய 99 ரഊஃப் ரஹீம் இருக்கா இல்லைங்களா? 90 ரഊஃப் அல்லாஹ்வுடைய பேர். அப்துல் ரഊஃப் பேர் வைக்கிறாங்கல்ல, அப்துல் ரஹீம் பேர் வைக்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர். இப்ப ரഊஃபுர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர். அல்லாஹ் குர்ஆன் ரசூலுல்லாஹி சொல்லும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம்ங்கறான். மூமின்கள் மீது அவர் ரഊஃபாவும் ரஹீமாக இருப்பார். அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ் சொல்றானா பை? தன்னுடைய ரഊஃப் ரஹீம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானே, அல்லாஹ் எதை வைக்கிறானா? ஏங்களா என்ன பதில் இருக்கு? எங்க ஃபைஸினா ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ரഊஃபுர் ரஹீம் பிதாத்திஹி, அல்லாஹ் தஆலா தன்தானே ரഊஃபுர் ரஹீமா இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரഊஃபுர் ரஹீமா இருக்கிறாங்க பில்லாஹி தஆலா பிஹக்கில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு. அல்லாஹ் தஆலா தன்தானே ரഊஃபுர் ரஹீமா இருக்கிறான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்விற்குள் ரഊஃபுர் ரஹீமா இருக்கிறாங்க என்று நம்ம ஷேഖனா விலை கொடுத்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கிருபையான அந்த பாசமா நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் அல்லாஹ் ரஹ்மத்தின் காரணமாக மக்கள் மீது மிகவும் கிருபையா நடக்கிறீர்கள்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. ஒருத்தன் ஒரு முனாஃபிக் மூத்தா போயிட்டான், அப்துல்லா உபை இப்னு சலூல் மூத்தா போயிட்டான். மூத்தா போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் ஜனாஸா வைக்க போயிட்டாங்க. அப்ப அது உமர் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இஸ்தக்ஃபர்த லஹும்
வைன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரதன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும். 70 தடவை மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானே, நீங்க போய் மன்னிப்பு ஜனாஸாத்தோட மன்னிப்பு கேட்கறதால நீங்க போறீங்களேன்னு கேட்டாங்கண்ணா. அபிமா சொன்னதான் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு கேட்க வேணான்னு சொல்லல, 70 தடவை மன்னிப்பு கேட்டா மன்னிக்க வேணான்னு மன்னிப்பா சொல்றான். நான் 71வது தடவை கேட்பேன்னு சொன்னாங்க. என்னமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான தன்னுடைய ஆடையவே கஃபன் துணியா கொடுத்தாங்க அந்த முனாஃபிக்காக. பெருமானா ஸல்லல்லாஹு இந்த உம்மத்துக்கு ஒவ்வொருவரும் மன்னிக்கப்படணும்னு எப்படி அவங்க ஆசைப்பட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல ஆசைப்பட்டா அல்லாஹ் கொடுத்துருவோம். முதல்ல கிப்லா முதல்ல அசல்ல இருந்தோம், கொஞ்சம் அக்ஸாபாத் வந்துட்டு இருந்தோம். அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய கிப்லா காபத்துல்லா மக்காவா ஆயிடக்கூடாதா, காபத்துல்லா முன்ன சொல்ல ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு வஹி வருமானு வானத்தை சில முறை வானத்துக்களை பார்த்தாங்களாம். உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, கத் நரா தகல்லுப வஜீக ஃபிஸ் ஸமா, நீங்க அடிக்கடி வானத்திற்கு பார்க்க நபியை நாங்களும் பார்க்கிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் பொருந்தி கொண்ட கிப்லாவின் பக்கம் நாம் இந்த கிப்லாவை மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பெருமானாருக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில பேர் இந்த யார் அவன் ஒருத்தன் ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரன் திட்டனா, ஒருத்தன் அப்ப வாயில் நினைக்கிறேன், வாயில் அவன் திட்டனா, அவனே ஆஸ்மின் வாயில் திட்டினான். உடனே அல்லாஹ் தஆலா அவனை குர்ஆன்ல திட்டி 10,000 வச்சுட்டான். அவனை ஹம்மாஸின் மஷாயின் பினமீம் மன்னாஇல் லில்கைரி முஅத்ததின் அஸீம் முதுல்லிம் பாரதா, அவன் குடிவாதக்காரன் பாவி, அவன் புரணை, அவன் ஜினால பிறந்தவங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 10,000 அவனை திட்டி அல்லாஹ் இறங்கி வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு சின்ன கஷ்டம் வந்தா கூட அல்லாஹ் தாங்க மாட்டான். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் விருந்து கூப்பிட்டாங்க. விருந்து கூப்பிட்டு உட்கார்ந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. வெளியே போகல யாரும். அடுத்த 10 பேர் வரணும், உள்ள வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவங்க. வந்த விருந்தா எப்படி வெளியே போங்கன்னு சொல்றது, ரசூலுல்லாஹ் வெளியே போங்கன்னு சொல்லாம தாங்கிட்டே நிக்கிறாங்க. அல்லாஹ் எச்சரிக்கை வச்சுட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா துகுலு புயூத்தன் நபி, நபி வீட்டுக்கு போகாதீங்க, இல்லா யுதலக்கும், அவன் அனுமதி கொடுத்தாரே தவிர, வைர நாதீன இனாஹு வலாக்கி இதா துஈதும் ஃபதுகுலு ஃபைதா தஐந்தும் ஃபந்தஷரு, சாப்பிட்டே வெளியே போ, வலா முஸ்தானிஸில் ஹதீஸ், நபி வீட்டுல உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. இன்ன தாலிக்கும் கான யூதின் நபிய, நீங்க பேசிக்கொண்டு நபியுடைய உள்ளத்தை வருத்தப்படுத்துகிறது. ஃபயஸ்தஹி மின்கும், நபி கூட சொல்ல வெக்கப்படுறாரு. அப்படி அல்லாஹ் வல்லாஹு லா யஸ்தஹி மின், அல்லாஹ் நான் வெக்கப்பட மாட்டேன், வெளியே போகையா அல்லாஹ் ஆயத்தறிக்கை வச்சுட்டான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல உட்கார்ந்து சில நிமிஷங்கள் மனித பேசுனாங்க, சில நிமிடங்கள் பேசினது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சு அல்லாஹ் வெளியே போக சொல்லிட்டான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்கள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. மாசம் மாசம் காசு தர்றாங்க, ஜீவனாம்சம் காசு தர்றாங்க, பத்த மாட்டேங்குது, கொஞ்சம் உணவு பற்றாக்குறையா இருக்குது, கொஞ்சம் கூட கேட்கலாமா அப்படின்னு பேசி முடிவு பண்ணி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொல்லி, அவங்க தைரியமான பெண்மணி, உமர்நாயக மஹாலாட்சியில் போய் ரசூலுல்லாஹ் சொல்லி கொஞ்சம் காசு கூட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. போய் ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள்லாம் சேர்ந்து சார்பாக கொடுக்குறக்காக ஜீவவசம் 10 யார சொல்லலாம், கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆசைதான், என்னடா நம்ம மனைவிமார்கள் கேட்டு கொடுக்குற ரசூலுல்லாஹ் மனசு லேசா வருத்தப்பட்டுச்சு. அல்லாஹ் ஆயத்தை வச்சுட்டான், யா நிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னகாஹி, மத்த பெருமாமா இல்ல நீங்க, இன் குன்துன்ன துரிதனல்லாஹ் வ ரசூலஹு வ தஆல் ஆகிரதி ஃபைன்னல்லாஹ் அஅதல் முஹ்ஸனாதி மின்குன்ன அஜ்ரன் அதீம், உங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூல் வேணும்டா ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய கூலி இருக்கு. வைன் குன்துன்ன துரிதனல்லாஹ் வைன் குன்து துரித ஹயாத் துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைன உமத்தியகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன ஸலாஹன் ஜமீலா, துன்யாவுடைய காசு பணம் தான் வேண்டாம் சொல்லுங்க, உங்களாம் தலாக் கொடுத்து நபி அனுப்பிச்சிருவாங்க, ஏன் நல்ல வசதியா அவனுடைய வாழ்ந்துக்க போய் நபியோட தலாக் கொடுத்து அனுப்பிச்சுட்டுமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு நல்ல ஆயத்தறிக்கை வச்சோம். ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்து போதன உடனே ஆயிஷா எல்லாம் ஒரு அழுகுறாங்க, ஹப்ஸாவுக்கு அழுகுறாங்க, எல்லாரும் ஒடியாடுறாங்க. ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ் தெரியாம கேட்டுட்டோம்,
ரதீனா பில்லாஹி வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலை கொண்டு பொருந்திக்கிட்டோம், எங்களுக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க யா ரசூலுல்லாஹ், எங்களை கை விட்டுறாதீங்க, எங்களுக்கு தலாக் விட்றா யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவரும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா தாங்க மாட்டான். அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கி வச்சிடறான். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு சில பேர் சஹாபா வந்தாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எந்திச்சு போயிட்டாங்க. இப்போ சபையில் உட்காந்துருக்கமா இல்லைங்களா, சில பேர் பாருங்க சொல்லாம இதுவாக எந்திச்சு போய் அப்படி போயிடுவாங்க, பாத்ரூம் போய் போயிடுவாங்க. சில பேர் கேட்டு போவாங்க, சில சும்மா செய்வாங்க, கேட்காம போயிடுவாங்க இல்லையா. நாம என்ன செய்வோம், கூப்பிட்டு ஃபைன் போட்டோமா இல்லையா. அவர் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்த பிறகு சில சஹாபாக்கள் கேட்காம வெளியே போயிட்டாங்க. கேட்காம வெளியே அப்படியே எஸ்கே போயிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்திற்கு வச்சுட்டான், இன்னமல் முஃமினூன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. ஒரு மூமின் யார் தெரியுமா, அல்லாஹ்வையும் மட்டும் இல்ல, அவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் சேர்த்து ஈமான் கொள்ளணும். வைதா கானூ மாஹு அலா அம்ரின் ஜாமீன், ஏதாவது ஒரு காரியத்திற்காக நபி உங்களை ஒன்று கூட்டினால் லம் யذهبு ஹத்தா யஸ்தஅذினு, நபி அனுமதி கொடுக்கும் வரை சபை விட்டு வெளியே போகக்கூடாது. ஃபைதஸ்தஅذனூக லிபாலி ஷானிஹிம், நபியே ஏதாவது ஒரு காரியம் ஜோலி ஏதாவது துனியாவோட வேலைங்கிறதாண்டி உங்களிடத்திலே வந்து அவன் வெளியே போக அனுமதி கேட்டால் ஃபஅதன் லிமன் ஷி'த மின்ஹும், அவர் நாடியவங்க அனுமதி கொடுங்க. நான் தான் உட்கார போக கூட உட்கார அப்படின்னு சொல்லுங்க, நான் தான் நீங்க அனுப்பிச்சு வைங்க, உரிமை கொடுத்துட்டேன். யாராவது உங்க அனுமதி கேட்டா ஃபஅதன் லிமன் ஷி'த மின்ஹும், நாடியவங்க அனுமதி கொடுங்க. வஸ்தக்ஃபிர் லஹுமுல்லாஹ், அப்படி யாருக்கு அனுமதி கொடுத்தீங்களோ அவருக்கான இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏன், நபியுடைய சபை விட பெரிய சபை என்ன இருக்க போகுது, பெரிய பாக்கியம் என்ன இருக்கு. எனவே உங்க சபைக்கு வந்த பிறகு உங்க சபை வெளியே போற கேட்கறானே அவங்களுக்கான இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த ஆயத்தை சொல்றான், கத் யஅலமுல்லாஹுல் فليحذر يخالفون عن فتنة أو عذاب أليم. قد يعلم الله, அந்த அர்த்தமா யார் உங்களை يتسللون منكم لواذا, உங்களை யார் நபியுடைய சபையில் மெதுவா நைசா நழுவறாங்களோ அவர் அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். فليحذر الذين يخالفون عن أمره, அல்லாஹ்வுடைய உத்தரவு விட்டு எவன் மாறு செய்றானோ அவன் அல்லாஹ் பயந்துக்கிட்டோம். அப்படி என்ன பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்துட்டு சொல்லாம இது சின்ன தவறு தான். அல்ல 2000 வரிசையை இறக்கி வச்சு நபியுடைய சபை வெளியே போனா தொலைச்சு கட்டிடுவேன், கேட்காம வெளியே போகாத, கேட்டாங்க இவ்வளவு ஆயத்து என்ன சொல்றோம், ஃபஅதல் லிமன் ஷி'த மின்ஹும், யார் உள்ள யார் வெளியே போறான்னு அழைச்சு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போகணும், யார் அமீரா போடலாம் பெருமாள் மஷ்வரா செய்யறாங்க. அவங்கள ஒருத்தர் பேரை சொல்றாங்க, 3 பேர் சொல்றாங்க, இல்ல அவர்தான் போடலாம். 2 பேரும் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, சொல்ற சவுண்டை விட கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அல்லாஹ் இதை வச்சுட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் சொல்லும்படி முந்தாதீங்க, அப்படி முந்தனீங்க அலா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியோட சவுண்ட் போட்டு பேசாதீங்க. அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்க செஞ்ச எல்லா அமலையும் வச்சு வேண்டாம். யாரை பார்த்து அபூபக்கர் உமர் வாழ்ந்தா எல்லாம் ரசூலுக்கு அமல் செஞ்சவங்க, ரசூலுக்கு அர்ப்பணமானவங்க, உங்க அமலை நான் அழிச்சிருவேன். ஷிர்க் செஞ்சா என்ன அதே கண்ணா அல்லாஹ் வந்துட்டான், எல்லா நன்மையும் அழிச்சிட வேண்டாம் அல்லாஹ். ஆயத்து இறங்கின உடனே ஹஜ்ரத் ஒரு சஹாபி அனிமா சகீப் நினைக்கிறது எல்லாம் வந்துட்டான். அந்த சஹாபி பெருமாள் முன்னாடி வரவே இல்லை, ரசூலுல்லாஹ் முன்னாடி வரவே இல்லையா. ஏன்னா வரல அப்படின்னா சஹாபி சவுண்டு குரல் கொஞ்சம் ஜாஸ்தியான குரல் உடையவர். இது ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குரல் ஜாஸ்தியாகி அவெல்லாம் அழிஞ்சு போயிருமோன்னு நினைச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. அவர் பெருமாள் எங்க போய் கொஞ்ச நாளா காணா அவர கூப்பிட்டாங்க போனாங்க, அவர் கடிக்கிட்டே வர்றாரு, என்னப்பான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இது குரல் கொஞ்சம் கூட கொஞ்சம் கடுமையான குரல் உடையவன், ஆயத்து இறங்க பயந்து போய் நம்மடி வரவே இல்லை யார சொல்லலான்னு. நல்லா உடனே கண்டிக்க மாட்டான், யார் வேணும்னு கத்திப்பாங்க, உன் குரலே ஜாஸ்தியா இருக்குமா அவனை எல்லாம் தண்டிக்க மாட்டாமான்னு பெருமாள் கூப்பிட்டு உட்கார வச்சாங்களாம். இந்த ஆயத்து இறங்கின பின்னாடி சஹாபாக்கெல்லாம் பெருமாள் ரொம்ப மெதுவாக பேச ஆரம்பிச்சாங்களாம்.
ரசூலுல்லாஹ் என்ன திருப்பி சொல்லுங்கன்னு கேட்கிற அளவுக்கு சஹாபாக்கு எல்லாரும் ரசூலோட மெதுவாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுடைய சில பேர் ரசூலோட வந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து நேரே ரசூலை பார்க்க போறது, ரசூலை நேரே அல்லாஹ் வச்சுட்டான், நீங்க ரசூலை எதுவும் பேசுறதா இருந்தா முந்தைய ஹதியா கொடுத்து போகட்டான். யா அய்யுஹா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன நஜ்வாக்கும் சதகா. நபிகிட்ட போய் தான் நீங்க ரகசியம் பேசுறதா இருந்தா முந்தி இதை ஹதியா கொடுத்துட்டு போ. சும்மா நான் நபியை விளையாட்ட போச்சா உனக்கு, நினைச்சா பேசோட பேசுவீங்க, ஹதியா கொடுத்துட்டு போங்கன்னு ஆயத்தை வச்சுட்டான். உடனே இந்த ஆயத்தை இருந்தவொடனே அதிரசி இல்லாத ஏதோ பெருசு ஏதோ வாங்கிட்டு போய் ரசூலாவை கொடுத்து ரகசியம் பேசுனாங்களாம், அப்படியே பேசுனாங்க. மற்ற சஹாபா ஏழை சஹாபா கவலையா போச்சு. நாங்கள்லாம் அந்த நமக்கு ரசூலுல்லாஹ் ஹதியா கொடுக்க வாங்கி காசு இல்லையே, நம்மளாம் பேச முடியாதான்னு ஒரே கவலையா போச்சான். நல்லா அடுத்த ஆயத்தை வாங்கி வச்சுட்டான், ஃபைல்லம் தஜிது ஃபைனல்லாஹு கஃபூருர் ரஹீம். அப்படி இது கிடைக்கலையா அல்லாஹ் மன்னிச்சிடும், அப்படி பேசிட்டு நல்லா ஆயத்தை இறக்கி வச்சிடலாம். இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் வந்து ரசூலுல்லாஹ் யா முஹம்மது கூப்பிட்டாங்க. அல்லாஹ் இது வச்சுனா லா தஜாலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாதிக்கும். நபி என்ன விளையாட போச்சா உங்களுக்கு? உங்களுக்கு மத்தியில கூப்பிடுற ரசூல்ல கூப்பிடாதீங்க, உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியமா கூப்பிடுங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல படுத்திருப்பாங்க, சில சஹாபாக்கள் வந்து வெளியே இருக்குது போகும்போதே வாங்க ஒரு பேசுறவங்க உங்கள்கிட்ட கவு தட்டி கூப்பிடுறது, வாங்க வாங்க கூப்பிடுறது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சுட்டான், நீங்க ரசூலுடைய வீட்டுக்கு போனா கதவெல்லாம் தட்டக்கூடாது, நபி தானா வெளியே வர்ற வரைக்கும் வெளியே நில்லுங்க. வைன் தஸ்பிரு ஃபஹுவ கைருல் லக்கும். நீங்க நபி தானா வெளியே வர்ற வரைக்கும் நீங்க பொறுத்து இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கயிறு. நீங்க ரசூல் வெளியே தட்டுறதுக்கோ ரசூலுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். எல்லாத்த விட பெருமானாரை பத்தி என்ன சொல்லணும்? அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் எல்லா மலக்குகளும் சதா ரசூலுல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க, சொல்லலாம். சல்லிமு தஸ்லீமாங்கற அல்லாஹ் தஆலா எப்படி சலாம் சொல்லணும் அப்படி சொல்லுங்க சொல்றான். செங்கத்துல ஜுவைமா பயணம் போயிருந்தாங்க ஜுவைமா. அப்ப பயணம் முடிஞ்ச உடனே நின்று சலாம் போயிட்டு ஓதுனாங்க. அங்க ஒரு சாத்திய ஒருத்தர் கேட்டார் வந்து, என்ன நீங்க நின்று சலாம் போறீங்க, ஆதாரம் இருக்குதா, அதுக்கு என்ன ஏன் உட்காந்து வாங்க தப்பா அப்படின்னு கேட்டார். அப்ப எஜமா ஜுபைர் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல வசல்லிமு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிதான் நான் சலாம் எழுதிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல வசல்லிமு தஸ்லீமா, எப்படி சலாம் சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுங்க அல்லாஹ் தஆலா. என்னமா இப்போ ஒரு முதலமைச்சர் வருவாரு, இங்கே பின்னாடி இந்த எம்பி எம்எல்ஏ அவங்க போலீஸ் அதிகாரிகள் உட்கார சொல்லிடுமா, எல்லாரும் சொல்லிடுமா. இப்போ எப்படி சலாம் சொல்ல வேண்டுமோ எப்படி முகமது அவ்வாறு கூறும் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ரெண்டு சலவாத் என்னப்பா தப்புன்னு கேட்டாங்க. அந்த மாதிரிமா அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வஸ்துவையும் அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். நம்ம ஷேக்னா சொல்லி காமிப்பாங்க, அல்லாஹ் ரசூலோட கண்ணை புகழ்றான், மா ஸாகல் பஸரு வ மா தகா. ரசூலுடைய கண் அல்லாஹ் பார்க்கும், வேற எதையும் பார்க்காதுங்கிறான். ரசூலுடைய வாயை அல்லாஹ் புகழ்றான், மா யன்திகு இல்ல ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. நபி எதுவுமே பேசுவது அல்லாஹ்வுடைய வஹீயை கொண்டே தவிர. ரசூலுடைய உள்ளத்தை அல்லாஹ் புகழ்றான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ. நபியுடைய உள்ளம் இருக்குதே அது ஒரு காலம் பொய்யே சொல்லாதுங்கிற அல்லாஹ் தஆலா. பெருமானார் நெஞ்ச அல்லாஹ் புகழ், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே உடைய உள்ளத்தை விரிவாக்கவில்லையா. ரசூலை முதுக புகழ்றான் அல்லாஹ் தஆலா, அல்லதி அன்கல தஹரக, முதுகை அழுத்தி கொண்ட பாரத்தை நீக்கினோங்கிற அல்லாஹ் தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் புகழ்றான், வல்லுஹா, பகல் மீது சத்தியமாக. ரசூலா முடி அல்லாஹ் புகழ்றான், வல்லை, இரவின் மீது ரசூலுல்லாஹ்வுடைய முடி அல்லாஹ் தஆலா வல்லைல் என்று அல்லாஹ் தஆலா புகழ்றான். அல்லாஹ் தஆலா பெருமானார் வாழ்ந்த ஊர் அல்லாஹ் சொல்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே எந்த ஊரில் நீங்கள் குடியிருக்கிறீர்களோ அந்த ஊரின் மீது சத்தியமாக சொல்றான். ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட உணவு அல்லாஹ் போடுறான், வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி, அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் பழத்தின் மீது சத்தியமாக சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆக குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் இல்லாத ஆயத்தே இல்லை. அவ்வளோ தனி கிதாபே இருக்குது. ஆயாத்து ஃபி ஷானி ஃபி ஹபீபுர் ரஹ்மான் ஃபி ஆயாத்துல் குர்ஆன்
திருமறை ஆயத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஷான்னு சொல்லி தனி கிதாப் இருக்கு. அந்த கிதாபில் 100க்கு மேல ஆயத்துகள் எழுதி ஒவ்வொரு ஆயத்திலையும் ரசூலுல்லாஹ்வின் சிறப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தனி கிதாபுகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க சூஃபியாக்கள். அதையெல்லாம் படிச்சு பார்க்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ மௌலித் ஓதக்கூடாதுன்னு சொன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். குர்ஆன் மூசு ரசூல்லா மௌலித் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றியும் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை பற்றியும் தான் குர்ஆனும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால மௌலித் ஓதக்கூடாதுன்னு எழுதக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு அர்த்தம். குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடக்கூடிய ஒரு வேதம் தான் குர்ஆன். அதான் அல்லாஹ் கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், உங்களுக்கு அல்லாஹ் நூறு வந்திருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பெருமானாரை புகழ் நூறு என்று அல்லாஹ் தஆலா புகழ்கிறான். அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதத்திலே அதிகம் அதிகம் புகழவும், அவர்கள் மீது காதல் கொள்ளவும், அவருடைய சுன்னத்துக்களை பேணவும், அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் குடும்பத்தாருக்கும் உம்மத்தே முஹம்மதியா அனைவருக்கும் நசீபாக்கி அல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.